நம்மள மாதிரி ஆண்டர்பிரினருக்குலாம் ரொம்ப முக்கியமானது எது தெரியுங்களா? டைமை வேஸ்ட் பண்ணிட்டு வருத்தப்படுறதை விட அந்த டைமை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு 2 மினிட்ஸ் நூடுல் மாதிரி 2 மினிட்ஸ்ல நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? சோஷியல் மீடியாவில் டூம் ஸ்க்ரோலிங் அப்படிங்கிறது ஒரு தீராத பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 2 மணி நேரம் ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ணி வேஸ்ட் பண்ணியிருந்தோம்னா எவ்வளோ பிஸ்னஸ் நம்ம லூஸ் பண்ணிருக்கோம். அகெயின் இதை நம்மளால உடனே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, அது நிறைய சைக்கலாஜிக்கல் பேட்டர்னுக்குள்ள நம்ம போயிருக்கோம். இதை ஒரு 7 டே ப்ரோக்ராமா இல்லை ஒரு 7 டே ரீசர்ச் ஸ்கெடியூலா எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன், நோட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் டே ஒன்றும் பண்ணாதீங்க, ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க, பட் காஷியஸாக வாட்ச் பண்ணுங்க. செகண்ட் டே உங்கள் எல்லா சோஷியல் மீடியா ஆப்ஸையும் வேற ஒரு ஸ்க்ரீனுக்கு மாற்றுங்க. எதையும் delete பண்ணாதீங்க, பட் வேற ஒரு ஸ்க்ரீனுக்கு மாற்றுங்க. ஜஸ்ட் பிரேக்கிங் த பேட். தேர்ட் டே ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்க்ரால் பண்ணிட்டு எந்திரிச்சு உட்கார்றது, இல்லை இடம் மாற்றுறது, இல்லை ஃபோனை கீழே வைக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு ஸ்க்ராலுக்கும் காஷியஸாக ஒரு வேலையை செய்யுங்க. ஃபோர்த் டே, ஒருவேளை இந்த சோஷியல் மீடியா ஆப் நமக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்ணாக்கா இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணுவோம்னா ஒரு காஷியஸான கேள்வி கேளுங்க. ஆமா நான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நல்ல விஷயம். இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னாக்கா அங்க உங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் பிரேக் இருக்கு. டே 5 ஒரு ஸ்க்ராலிங் ஜோனை கிரியேட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சாப்பிடும்போது ஸ்க்ரால் பண்ண மாட்டேன், பெட்ல இருக்கும்போது ஸ்க்ரால் பண்ண மாட்டேன், தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்க்ரால் பண்ண மாட்டேன், முக்கியமா வேலை செய்யும் போது ஸ்க்ரால் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஸ்க்ராலிங் ஜோனை கிரியேட் பண்ணுங்க. டே 6 ஸ்க்ராலிங் விண்டோவை கிரியேட் பண்ணுங்க. காலையில் 15 நிமிஷம் ஸ்க்ராலிங்க்கு, சாயந்தரம் 15 நிமிஷம் ஸ்க்ராலிங். டே 7 அந்த விண்டோவை மாற்றி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சோஷியல் மீடியா ஆப் ஸ்க்ராலிங்னால எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி முடிவு தெரிஞ்சிருக்கும். ஸ்லோலி நீங்கள் இதுலேருந்து வெளில வரும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் இந்த டூம் ஸ்க்ரோலிங்லேருந்து வெளில வரணும் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களே முடிஞ்சால் முயற்சி பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளவோ பண்ணிட்டேங்க, இதை பண்ண மாட்டோமா?